வெல்கம் காய்ஸ். நான் உங்கள் ஹார்ட்வேர் டிஎன்பிசிலேருந்து டெய்லி கொஸ்டின் பேப்பர் சீரியஸ் பார்த்துட்ருக்கோம். ஜிஎஸ்சில் ஜாக்ரஃபி நம்ம முடிச்சாச்சு. 2024 வரைக்கும் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே வீடியோஸ் போட்டுட்டு டாபிக் வைஸ் பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ரீசெண்டாக 2025 என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டாங்க ஜாக்ரஃபியில், இப்போ நடந்த எக்ஸாம்ஸ் மட்டும் போட்டிருக்க மாட்டேன். ஸோ அதை ஒரு வீடியோவாக பார்க்கலாமா வாங்க. 2025 கேட்கப்பட்ட கேள்விகள் மட்டும் ஜாக்ரஃபியில் பார்க்க போகிறோம். இந்தியாவில் பின்வரும் எந்த மாகாணத்தில் நிலத்தடி நீர்வளம் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஷன் சி சேனோசாயிக் படிவு நிலத்தடி நீர்வள மாகாணத்தில் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலத்தடி நீர்வளம் அதிகமாக இருக்குது. குறிப்பாக இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கங்கை பிரம்மபுத்திரா படுக்கையில் இந்தியாவில் மிக உயர்ந்த ஒரு நிலத்தடி நீர்வளத்தை கொண்டிருக்கிறதா என்ன அப்படின்னா இந்த செசனோசாயிக் படிவு நிலத்தடி நீர்வள மாகாணம். இது எதால் ஆயிருக்கும் அப்படின்னா வண்டல் மண் படிவுகளால் ஆயிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அதிக நீர் ஊடுருவலும் அதுக்கப்புறம் சேமிப்பு திறன் இங்கே அதிகமாக இருக்கும். சரிங்களா? அடுத்தது, இந்திய பருவக்காற்று 5 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. அவற்றுள் பருவகாலத்தின் போது குறைந்த மழை மற்றும் குளிர்காலத்தின் போது அதிக மழையும் போன்ற நிபந்தனைகள் டேஷ் வகையான காலநிலைக்கு பொருந்தும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பி தமிழ்நாடு கடற்கரை வகை. தமிழ்நாடு கடற்கரை வகை. சமீபத்தில் கர்நாடகாவில் கண்டுபிடிக்கப்பட்ட லெப்டஸ்தீரியா சாளுக்கியா எந்த இனத்தை சேர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முள்ளந்தண்டு மட்டீரால் இனத்தை சேர்ந்தது. இது எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க? கர்நாடகாவில் பாத்தமின்ற ஒரு பிளேஸில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த லெப்டஸ்தீரியா சாளுக்கியா கண்டுபிடிச்சிருப்பாங்க. இது ஒரு புதிய வகை. என்ன அப்படின்னா எந்த இனத்தை சேர்ந்தது அப்படின்னா முள்ளந்தண்டு மட்டீரால் இனத்தை சேர்ந்தது. சரிங்களா? இது யாரோட நினைவாக இதுக்கு இந்த முள்ளந்தண்டு மட்டீரால் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாளுக்கியரோட நினைவாக தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இதுக்கு இந்த பேர் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? இதோட அங்குலம் எவ்வளோ இருக்கும், நீளம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.3 அங்குல நீளம் இருக்கும். வெளியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா பழுப்பு நிறத்தில் இருக்கும் கலரு. அதே உள்ள அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை மஞ்சள் கலரில் இருக்கும். வெள்ளை இல்லைன்னா மஞ்சள் நிறத்தில் இருக்கும் இதோட கலரு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு, பின் வருவனவற்றுள் எவை சரியான பதில்? மேற்கில் உள்ள குஜராத் முதல் கிழக்கில் உள்ள அருணாச்சல் பிரதேசம் வரை இந்தியா ஏறத்தாழ எத்தனை தீர்க்க கோடுகளை கொண்டிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. 30 டிகிரி. ஆன்சர் ஆப்ஷன் பி 30 டிகிரி. சரியான வாக்கியங்களை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. தேர்ந்தெடுக்கலாமா? ஃபர்ஸ்ட், இந்தியாவில் கம்பு உற்பத்தியில் ராஜஸ்தான் முதன்மை மாநிலமாக உள்ளது. ரைட். செகண்டு, சணல் பயிரிடுவதிலும் உற்பத்தியிலும் மேற்கு வங்காளம் முதலிடம் வகிக்கிறது. ரைட். தேர்டு, இந்தியாவில் ஆந்திர பிரதேசம் எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியில் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குன்றாங்க. இது தப்பு. இந்தியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியில் எது ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசம் கிடையாது, ராஜஸ்தான் தான் என்ன அப்படின்னா ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. ஸோ 3வது ஆப்ஷன் தப்பு. நமக்கு கரெக்ட் என்ன அப்படின்னா 1 மட்டும் 2. அப்போ ஆப்ஷன் சி வரும். ஓகேவா? கீழ்காணும் பொருத்தத்தில் எது தப்பாக பொறுத்திருக்கிறத மட்டும்தான் கேட்குறாங்க. பார்க்கலாம். பல்நோக்கு திட்டத்தின் பெயர் ஆறுகள் கொடுத்துருக்காங்க. சம்பல் பள்ளத்தாக்கு திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டு தான். சம்பல் கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. செகண்டு, நாகார்ஜுனா சாகர் திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோசி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது தப்பு. இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா சொல்லுவாங்க இல்லையா, கிருஷ்ணா ஆற்றின் குறுக்க தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கட்டியிருப்பாங்க. கோசி ஆற்றோட கிடையாது. ஸோ செகண்டும் தப்பு. அடுத்து தேர்டு பார்த்தீங்கன்னா சர்தார் சரோவர் திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ரைட்டு தான். சர்தார் சரோவர் திட்டமும் ரைட்டு தான். நர்மதை கொடுத்துருக்காங்க. ரைட்டு. அடுத்தது இந்திரா காந்தி கால்வாய் திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாநதி. இது மகாநதி கிடையாது. என்ன அப்படின்னா பியாஸ் சொல்லுவாங்க. சரிங்களா? பியாஸ். ஸோ நமக்கு தவறானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2, 4 தப்பு. நமக்கு தவறானதாக கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷனில் பாருங்கள் 2, 4 டி. சரிங்களா? அப்போ 2, 4 என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி. மேட்ச் த ஃபாலோவிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஃபஸ்ட் குமிழ் தண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம். குமிழ் தண்டு எங்கே இருக்குன்னா வெங்காயத்தில். தரையடி கிழங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேப்பங்கிழங்கு.
அடியிலேருந்து தானே எடுக்கிறாங்க சேப்பங்கிழங்கு. மட்டனில் தண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள், மட்டமாக இருக்கும் மஞ்சள். நெக்ஸ்ட்டு கிழங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது, உருளைக்கிழங்கு. கிழங்குனா உருளைக்கிழங்கு. அப்போ ஆன்சர் வந்து 3, 4, 1, 2 ஆப்ஷன் ஏ. மேற்கு தொடர்ச்சி மலையின் எந்த சிகரம் அதன் உயரத்துடன் சரியாக வந்து பொறுத்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா, ஃபஸ்ட்டு வந்து சிகரம் கொடுத்துருக்காங்க, அதோட உயரம் வந்து மீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கோட்டை மலை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட உயரம் வந்து எவ்வளோ இருக்குன்னா 2019 மீட்டர் தான் இருக்கும். ஆனால் இங்கே 1120 கொடுத்துருக்காங்க. ஸோ தப்பு. செகண்டு முக்கூர்த்தின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட உயரம் 200, 554. சரிங்களா, இங்கே 200, 505 கொடுத்துருக்காங்க. சாரி, 2505 கொடுத்துருக்காங்க. தப்பு, 2554. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பெருமாள் மலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட உயரம் எவ்வளோ அப்படின்னா 2234. சரிங்களா, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 2011 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் தப்பு. தொட்டபெட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கரெக்டு. தமிழ்நாட்டில் நீலகிரி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்க ஒரு மிக உயரமான சிகரம் அப்படின்னா நம்ம தொட்டபெட்டாவை சொல்லுவோம். 2637 மீட்டர். சரிங்களா, ஓகே. அப்போ நமக்கு இதில் கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி. இது மூணுமே நமக்கு வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. தெரில அப்படின்னா இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பின்வரும் காரணிகளில் ஒன்று நாட்டின் நிலவளத்தை பொறுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, மக்கள் அடர்த்தி. அடுத்தது பரப்பளவின் அடிப்படையில் இந்திய மண் பரவல் இறங்கு வரிசையில் தொகுக்கப்பட்ட சரியான விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வண்டல் மண், அடுத்தது சிவப்பு மண், கருப்பு மண், அடுத்தது பாலைவன மண். இதில் வண்டல் மண் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, ஒரு வளமான மண், அதாவது பரவலாக வந்து இருக்கும். அதுவே கருப்பு மண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பருத்தி சாகுபடிக்கு ஏற்றது கருப்பு மண், களிமண் வந்து நம்ம சொல்லுவோம். அடுத்தது சிவப்பு மண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவில் மற்றும் கிழக்கிந்தியாவில் வந்து இருக்கிறது தான் என்ன அப்படின்னா சிவப்பு மண். அடுத்தது பாலைவன மண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வறண்ட பகுதியில் காணப்படுறது தான் என்ன அப்படின்னா பாலைவன மண். எல்லாமே உங்களுக்கு தெரியும், நான் சும்மா ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன். கீழே கொடுக்கப்பட்டுள்ள பருவமழை காற்று தொடர்பான சரியான கூற்றுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கூற்று தான் கொடுத்துருக்காங்க. 2மே சரிதான். என்னன்னு பார்க்கலாம். கோடை மான்சூன் காற்று தென்மேற்கிலிருந்து வீசுகிறது. எனவே இவை தென்மேற்கு பருவமழை என்று அறியப்படுகின்றன. இது முன்னேறும் பருவமழை என்றும் அழைக்கப்படுகிறது. ரைட்டு தான். செகண்டு, ஜூன் முதல் செப்டம்பர் வரை மழை நீடிக்கும்னு சொல்கிறாங்க. இதுவும் ரைட்டு தான். அப்போ ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 சரியான கூற்றுக்கள் தான் கேட்குறாங்க. இப்போ 2 கூற்றுமே நமக்கு வந்து சரிதான். நெக்ஸ்ட்டு இதில் என்ன கேட்குறாங்கன்னா சரியாக பொருந்தாதது வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு லாப்ரடார் நீரோட்டம் அப்படின்னா கடல் போக்குவரத்துக்கு துணை புரியுதுன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து தப்பு. இது வந்து இந்த லாப்ரடார் நீரோட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு குளிர் நீரோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து வெப்பமான கல்ஃப் நீரோட்டத்தோடு சந்திக்கும் போது ஒரு அடர்த்தியான பனி மூட்டத்தை வந்து நமக்கு வந்து உருவாக்கும். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடல் போக்குவரத்துக்கு தடையாக தான் வந்து இருக்கும், ஹெல்ப் வந்து பண்ணாது. என்னது லாப்ரடார் நீரோட்டம். அடுத்து செகண்ட் பார்த்தீங்கன்னா கெனரி நீரோட்டம் அப்படின்னா சஹாரா பாலைவனத்தின் விரிவாக்கத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துது. சரி, இது ரைட்டு. அடுத்தது தேர்டு பார்த்தீங்கன்னா ஒயாஷியோ கரண்ட், அதாவது ஒயாஷியோ நீரோட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோக்கைடோ உலகின் மிக சிறந்த மீன்பிடி தலமாக வந்து இருக்குது அப்படின்றாங்க. இது ஒரு மீன்பிடி தலமாக வந்து இல்லை. என்ன அப்படின்னா இது ஒரு குளிர் நீரோட்டம். இது ஜப்பானோட ஹோக்கைடோ தீவுக்கு பக்கத்தில் வெப்பமான குரோஷியா நீரோட்டத்தை வந்து சந்திக்குது. இந்த சந்திப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகின் மிகச்சிறந்த மீன்பிடி தலங்களில் ஒன்றை வந்து உருவாக்குது. அப்போ இதுவும் நமக்கு வந்து சரிதான். அப்போ நமக்கு இதுவும் சரிதான். அடுத்தது செகண்டும் சரிதான். 4 பாருங்கள். அலாஸ்கா நீரோட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலாஸ்காவின் துறைமுகங்களை சேதப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஹெல்ப்பு தான் பண்ணும், சேதப்படுத்தாது. இது ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு மிதமான வெப்பமான நீரோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அலாஸ்கா துறைமுகமான ஆண்டு முழுவதும் பனியே இல்லாமல் ஓப்பன் பண்ணிக்க வந்து ஹெல்ப் பண்ணுது. துறைமுகங்களுக்கு வந்து இது சேதத்தை ஏற்படுத்தாது.
அதுதான். அப்போ இது வந்து சேதத்தை ஏற்படுத்துன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 4வது ஆப்ஷன் வந்து தப்பு. ஃபஸ்ட் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா சரியாக பொருந்தாது தான் கேட்டிருக்காங்க. அப்போ 1, 4 வந்து நமக்கு பொருந்தலை. நெக்ஸ்ட்டு மேட்ச் கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் உள்ள இடம்பெயர்வு வேளாண்மையின் பல்வேறு பெயர்களை சரியாக பொருத்த சொல்லியிருக்காங்க. பெயர் கொடுத்துட்டு மாநிலம் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நமக்கு ஆப்ஷன் வந்து ஏ ஸ்ட்ரைட்டாகவே தான் இருக்குது. ஜீம் அப்படின்னா அசாம், புனம் கிருஷி கேரளா, போடு ஆந்திர பிரதேசம், பீவார் மத்திய பிரதேசம். ஆன்சர் 1, 2, 3, 4 ஆப்ஷன் வந்து ஏ. கீழ்காணும் பட்டியலில் உள்ளனவற்றை சரியாக பொருத்த சொல்லியிருக்காங்க. தலைக்காற்று, அடுத்தது பகுதிகள். லூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தார் பாலைவனம், ஃபான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ப்ஸு, சரிங்களா. அடுத்தது சினூக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராக்கி. அடுத்தது போரா அப்படின்னா இத்தாலியில் மத்திய தரைக்கடல். ஆன்சர் வந்து 4, 3, 2, 1 ஆப்ஷன் வந்து ஏ வந்து வரும். ஓகேங்களா. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் சரியாக பொருந்தியவற்றை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நமக்கு எது கரெக்டாக இருக்குது அப்படின்னு மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஹேமாடைட் அப்படின்னா நீரேற்றப்பட்ட இரும்பு ஆக்சைடு. இது வந்து தப்பு. வெறும் இரும்பு ஆக்சைடு மட்டும்தான். Fe2O3 வெறும் இரும்பு ஆக்சைடு மட்டும்தான் வந்து வரும். இங்கே நீரேற்றப்பட்ட இரும்பு ஆக்சைடு கொடுத்துருக்காங்க. ஸோ தப்பு, வெறும் இரும்பு ஆக்சைடு. அடுத்தது மேக்னடைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பு தாது, ரைட்டு தான். நெக்ஸ்ட்டு லிமோனைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரும்பு ஆக்சைடுன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன அப்படின்னா நீரேற்றப்பட்ட இரும்பு ஆக்சைடு. என்ன வரும்? நீரேற்றப்பட்ட இரும்பு ஆக்சைடு. ஆனால் இங்கே வெறும் இரும்பு ஆக்சைடு மட்டும் கொடுத்துருக்காங்க. Fe2O3NH2O இதான் என்ன அப்படின்னா நீரேற்றப்பட்ட இரும்பு ஆக்சைடு. ஸோ இதுவுமே தப்பு. அடுத்தது சிட்ரைட் அப்படின்றது இரும்பு கார்பனேட், கரெக்டு தான். FeCO3. அப்போ நமக்கு கரெக்டு தான் கேட்குறாங்க. இப்போ கரெக்ட் என்ன அப்படின்னா 2ம் 4 இதில் இருக்குது. ஆப்ஷன் டியில் வந்து இருக்குது, சரிங்களா. அந்தமானியரின் பொருளாதாரம் மற்றும் டேஷ் வாழ்வு முறை எந்த பழங்குடியினரை சேர்ந்தது அப்படின்னா ஆப்ஷன் ஏ செமங்ஸ் மற்றும் சகாயஸ். ஓகே காய்ஸ், இதுதான் 2025 கேட்கப்பட்ட கேள்விகள். இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் இது போல் வீடியோஸ் வேணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளேலிஸ்ட்டில் வீடியோ இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.